மஹ்மூத் அஹ்மத் நேஜத். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் ஆண்ட முன்னாள் அதிபர். இந்த அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தின அந்த ஆப்ரேஷன் இருக்குல்ல ஈரானில், அங்கே கொல்லப்பட்டவங்கள மிக முக்கியமானவராக கருதப்படுறவர் இவர் தான். இது எதுவும் வெளியான தகவல் இல்லைங்க. ஈரான் அரசே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஹீஸ் நோமோ, அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. 2005 2013 வரைக்கும் ஈரானை கட்டி ஆண்ட அதிபர் தான் இவர். ஆக்சுவலாக இவரை பற்றி இந்த அளவுக்கு நம்ம எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா என்ன ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு ஈரானை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கு. இது போல் நியூக்ளியர் வெப்பனும் கையில் கிடச்சிடக்கூடாதுப்பா. நீங்கள் இந்த நியூக்ளியர் இது ஆக்கத்துக்காகன்னு சொல்லியே அழிவுக்கான ஆயுதத்தை உருவாக்குறாம இருக்கிறதா சாத்தா வேதை ஓதிட்டு இருக்கு. இந்த ஒரு கனவு இருக்குல்ல, ஈரானோட நியூக்ளியர் சார்ந்த கனவு, இதுக்கு விதை போட்ட மனுஷனே இவர் தான். இப்போ இந்த அளவுக்கு அமெரிக்கா ஈரானை போட்டு ஒரு வழியாக்குதுல, இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஆகும் இவரை நீங்கள் எடுத்துக்கலாம். இவர் விதைச்ச விதை தான் இவ்வளோ பெருசாக ஈரான் இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இவர் ஆண்ட காலத்தில் அமெரிக்காவோட பிக்கஸ்ட் த்ரெட்டாக இருந்தாப்புல. பொதுவாக ஒரு நாட்டை ஆள்றவங்க அமெரிக்காவுக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னா அவங்களெல்லாம் மோசமானவங்க, பயங்கரவாதின்னு அமெரிக்கா சித்தரிக்கும். இவர் ஆட்சி காலத்தில் இவர் அப்படி தான் அமெரிக்கா சித்தரித்து வச்சுருந்துச்சு. ஆனால் இந்த மனுஷன் இருக்கும்போது அமெரிக்காவால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு தன்னை ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டில் அவர் வச்சுருந்தார். அப்போ ஏற்பட ஒருத்தரையும் இந்த ஆப்ரேஷன் மூலமாக கொண்டுட்டாங்க. எவ்வளோ வருஷத்து பகையோ ஒரேடியாக முடிச்சு வச்ச மாதிரி ஆயிடுச்சு.